அனைவருக்கும் வணக்கம். ப்ரீ மார்க்கெட் அனலைஸ்ல இந்த ஸ்ட்ரைக் எப்படி இருந்தா என்ன நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இது முழுக்க முழுக்க மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் எடுக்கக்கூடியதுங்க. இது பயிற்சிக்கான வீடியோ. இந்த வீடியோனுடைய நோக்கமே நீங்க சிந்தித்து செயல்படுங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே இந்த வீடியோ போடப்படுகிறது. ஏன்னா எல்லாரும் மார்க்கெட் சப்போர்ட் ரெசன்ஸ் போட்டு வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம வித்தியாசமா கொடுக்குறோம். மார்க்கெட்டே இதை வச்சுதான் அந்த டைரக்ஷன் இருக்குன்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? அது ஏன் நடக்குது எதுக்குன்னு சிந்தித்து அதை சார்ந்து படிங்க. உங்க பகுதியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லி கொடுத்தா கற்றுக்கோங்க. இல்லை சார் என்னால் வெளியில் போய் கற்றுக்கணும், நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணலாங்க. அதுக்கு கொஞ்சம் காலங்கள் ஆகும், ஒரு கணக்கு, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. தாராளமாக உங்களாலே முடியும், நீங்களே ஓனா படிக்கலாம். சரி, இப்போ நம்மளுடைய கிளாஸ் ஆப்ஷன் கிளாஸ் வருகிற 9ஆம் தேதி தொடங்குது. இது மேத்தமெட்டிக்கல் அன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சிருச்சுனாக்கல அன்னைக்கே நான் எல்லா டாப்பிக்கும் டோட்டலி கவர் பண்ணிடுவேன். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, ஃப்ரைடே. நம்ம சேனலுடைய ஸ்லோகனே என்ன? மண்டே ட்ரேடு மிஸ் பண்ணக்கூடாது, ஃப்ரைடே ட்ரேடு லாஸ் பண்ணக்கூடாது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது உங்களை சைக்காலஜிக்கலாக நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருங்க. இதை மட்டும் டிக்டோ ஃபாலோ பண்ணுங்க. மண்டே ட்ரேடை மிஸ் பண்ணாமல் பண்ணுங்க, ஃப்ரைடே ட்ரேடை லாஸ் பண்ணாமல் ட்ரேட் பண்ணி பாருங்க. அப்போ அதை லாஸ் பண்ணக்கூடாதுன்னா அதுக்கு எப்படி ட்ரேட் பண்ணலாம்? டைமிங்லாம் இருக்குங்க. டைமிங் எப்போ எந்தெந்த டைமிங்கில் ட்ரேட் பண்ணுன்ற ரூல்லாம் இருக்கு. அதெல்லாம் பயன்படுத்தி வர்த்தகம் பண்ணணும். அவ்வளோ கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஓகேங்களா? சரி, இன்னைக்கு 22,500 காலு 162 ரூபாய்க்கு மேலே இருந்தால் நிஃப்டி ஏறுவதற்கு ட்ரை பண்ணும். இல்லை அதுக்கு கீழே இருக்குன்னா இறங்குவதற்கு ட்ரை பண்ணும். எது சொல்கிறேன்? நிஃப்டி இறங்குறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது வாங்குவீங்கன்னு நான் சொல்லவே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரோ ஒருத்தர் யூடியூப்ல கொடுத்து ஏதோ ஒன்று சொல்றாங்கன்றதை நம்பி என்னைக்கு ட்ரேட் பண்ணாதீங்க, இன்க்ளூடிங் மீ, என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்ல 162 அதுக்கு மேல இருந்தா ஒரு விலையில போயிட்டு எய்தர் அங்கிருந்து திரும்பணும், எய்தர் அங்கிருந்து அப்போ. அதே போல கீழே வந்தா ஒரு விலையில இருந்து திரும்பணும், எய்தர் டவுன் ஆகும். அப்போ அது போல 1000 பாயிண்ட் ஏறினாலும் எப்படி ஏறும், இறங்கினாலும் எப்படி இறங்குன்ற கால்குலேஷன்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். டோட்டல் மேக்ஸ் போயிட்டு நீங்க இதுல வச்சுக்கிட்டு மார்க்கெட் டைமிங்ல அந்த இது இருக்கக்கூடிய மார்க்கெட்டுக்கு காலைல 9:15 ஓப்பன் ஆகும், 3:30 முடியுங்க. அதுக்கு டைமே கிடையாது. ஆனா ஆப்ஷனுக்கு அப்படி கிடையாதுங்க. டைமிங் ரொம்ப முக்கியம். அந்த டைமிங்கே நம்ம உடைச்சிடணும் நம்ம கால்குலேஷன்ஸ். நம்ம கால்குலேஷன்ல தான் அது எந்த டைமா இருந்தாலும் நம்ம கால்குலேஷன்ல மேட்ச் ஆகி அது ட்ரேட் ஆகும். அப்போ அதை சார்ந்து படிச்சு தெரிந்து கொண்டு வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.